உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தமிழகம் முழுவதும். அந்த சர்ச்சை என்னவென்றால், கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு நிறைய மக்கள் தங்களுடைய கண்டன பதிவுகளை நாள்தோறும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது எத்தனையோ இளைஞர்கள் அரசு பணி என்பதை தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் கனவாகவும் நினைத்து கொண்டு ஒவ்வொரு தேர்விலும் எழுதி 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 தோற்று போய் மனம் நொந்து போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்று இந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குகிறார் என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் தெரிகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு தேர்வு என்பது 200 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 200 கேள்விகளும் வெவ்வேறு பாடத்திட்டத்தில், அதாவது அறிவியலிலிருந்து கேட்கலாம், கணிதத்திலிருந்து கேட்கலாம், தமிழிலிருந்து கேட்கலாம். இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி ஒரு மாணவனுடைய திறனை சோதித்தறிந்து அதற்கு பிறகு மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு வைத்து அதற்கு பிறகு அரசாணை என்பது வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தகுதியை சோதித்தறியும் ஒரு பணியை அந்த 41 பேரின் குடும்பத்திற்கு வழங்குவது எவ்வகையில் நியாயமாகும் என்பது என்னுடைய ஒரு முன்னறிவிப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரலும் இதையேதான் ஒலிக்கிறது. ஒருவேளை முதலமைச்சர் சொன்னது போல தகுதியின் அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த குடும்பத்திலே கற்றறிந்தவர்கள் எப்படி படித்திருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், அவர்களுடைய தகுதி என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து அதற்கு பிறகு இந்த வேலையை கொடுப்பார்களா என்று கூட நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் எதையும் ஆராய்ந்து அறிந்து சிந்தித்தால்தான் இறுதி முடிவை எடுக்கப்படும். எப்படியாயினும் இது கொஞ்சம் மக்களாகட்டும் அரசாகட்டும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. ஆகவே மக்களே, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.